கொடுத்துட்டு அவரை பேசக்கூடாது, கொடுத்துட்டு ரிட்டர்ன் நீங்க வந்துடணும். அவரோட நீங்க பேசினா அவர் என்ன செஞ்சிருவாரு, உங்களை சூனியம் பண்ணி வசியம் பண்ணி அவர் என்ன செஞ்சிருவாரு, தன் பக்கம் எடுத்துக்கொள்வாரு. அதனால நீங்க கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துடணும். வந்து அத்தாஸ் என்ன செய்யறாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பழச்சாறையும் அந்த பழங்களையும் கொடுக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறாங்க. அத்தாஸுக்கு விதமான அதிசயம் வியப்பா இருக்குது. ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்கிறாரு, என்ன நீங்க சொல்லி சாப்பிட்டீங்க, நான் இப்படி யாரையும் நான் காணலையே, நான் வாழக்கூடிய இந்த பகுதியில இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் நான் பார்க்கலையே, என்ன இது புதுசா தானே இருக்கு அவருக்கு. அவர் கேள்வியாக கேட்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் யார், தன்னுடைய நோக்கம் என்ன, தான் எதற்காகவே இந்த இடத்துக்கு வந்த அந்த செய்தியை சொன்னவுடன் அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க யாரு? அவர் சொல்றாரு, நான் அத்தாஸ். உங்களோட ஊர் என்ன? நான் ஒரு நஸ்ரானி, நான் வேலையாளாக இருக்கேன், தோட்டத்து வேலைக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய ஊர் நைனவா. நான் ஷாமுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி பக்கத்தில் அந்த பகுதியோட வரக்கூடிய அந்த பகுதியில நான் நைனவா என்ற பிரதேசத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, உங்களோட அந்த நைனவா என்ற பிரதேசத்துக்கு தான் யூனுஸ் என்ற ஒரு நபியை அல்லாஹ் அனுப்பியிருந்தான் எனக்கு முன்னர். அந்த யூனுஸ் குறித்து அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய குர்ஆன்ல பேசுறான். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தது கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போகுது.